பணம் இல்லாமல் பல நாள் ஸ்ட்ரெஸ் படுறீங்களா? கையில் 10 பைசா கூட இல்லையா? ஒரு பேசிக் எக்ஸ்பென்சஸ் கூட காசு இல்லையா? பணம் இருந்தால் எது வேணால் வாங்கலாம்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பணம் இருந்தால் எது வேணால் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் பணம் இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது, அது மட்டும் உண்மை. இங்கே நீங்கள் சம்பாதிக்கிறதா முக்கியம் இல்லை. நீங்கள் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். 10,000 சம்பாதிக்கலாம், 25,000 சம்பாதிக்கலாம், 1,00,000 சம்பாதிக்கலாம். இங்கே நீங்கள் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு தான் முக்கியம். ப்ராப்ளம் உங்கள் சம்பளத்தில் இல்லை, உங்கள் மணி ரூல்ஸில் தான் இருக்குது. இங்கே நீங்கள் ப்ராப்பர் ஃபினான்ஷியல் ரூல்ஸ் கீழே பணத்தை ஹேண்டில் பண்ணலைன்னா 1000 ரூபாய் இருந்தாலும் போயிடும், 1,00,000 ரூபாய் இருந்தாலும் போயிடும். உங்களுக்கு ரிச்சான பீப்புளாக தெரியுதுக்கு அதுக்கு தான் மணி ரூல்ஸ் கான்செப்டே இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 4 ப்ரூவிங் மணி ரூல்ஸ் மெத்தடு அண்டு கடைசியில் இந்த வீடியோ கடைசியில் பவர்ஃபுல் ட்ரிக்கு சொல்ல போகிறேன். மோஸ்ட் ஆஃப் த வியூவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரூல் நம்பர் 1, ஸ்பெண்ட் லெஸ் தட் யூ ஏர்ன். நீங்கள் சம்பாதிக்கிற விட கம்மியாக செலவு பண்ணணும். இது கேட்டால் சிம்பிளாக தான் தெரியும், ஆனால் இங்கே தான் நிறையா பேர் ஃபெயில் ஆகுறது. ஒரு மாதம் 30,000 சம்பளம், ஆனால் செலவு 35,000. இந்த 5,000 எங்கேருந்து வரும்? லோனு, கிரெடிட் கார்டு, இஎம்ஐ இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு உங்கள் ஃப்ரீடமை ஃபுல் ஸ்டாப் பண்ணும். சம்பளம் 30,000, செலவு 35,000. இந்த 5,000 எங்கேருந்து செலவு பண்ணுறோன்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஸோ தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் தேவையானதுக்கு செலவு பண்ணுங்கள். வாரன் பர்ஃபெக்ட் என்ன சொல்கிறோன்னா, இஃப் யூ பை திங்ஸ் யூ டு நாட் நீட், soon you have to sell things you need. அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத பொருட்கள் நீங்கள் வாங்கினீங்கன்னா சீக்கிரமாகவே உங்கள் தேவையான பொருட்கள் நீங்கள் விற்க போகிறீங்க. ஸோ இன்னிலேருந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, அதை வீணாக செலவு பண்ணாதீங்க. ரூல் நம்பர் 2, பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டு. நீங்கள் மாதம் முழுவதும் உழைச்சி சம்பாதிக்கிறீங்க, ஆனால் வந்த சம்பளத்தில் யாருக்கு முதல்ல பணத்தை செலவு பண்ணுறீங்க? இபி பில்லுக்கா, வீட்டு வாடகைக்கா? ஆமாம், இதுக்கு தான் நம்ம கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஆனால் உங்களுக்காக வர்ற சம்பளத்தில் இவ்வளோ செலவு பண்ணணும், இவ்வளோ சேர்த்து வைக்கணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் 1 ரூபா கூட நீங்கள் சேர்த்து வச்சுருக்க மாட்டீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே செலவு பண்ணணுன்னு தான் பார்க்குறீங்க, அப்புறம் தான் சேமிக்க நினைக்கிறீங்க. இதனால தான் ரூல் நம்பர் 2, பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டு. உங்கள் சம்பளத்தில் முதல்ல நீங்களே உங்களுக்கு பணத்தை கொடுங்க. இதனால நீங்கள் வருஷத்தில் இவ்வளோ அமௌண்ட்டு சேர்க்கணும்னு நினைப்பீங்க, அதை அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க. ரூல் நம்பர் 3, அவாய்ட் பேட் டெப்ட். கையில் iPhone 14, மனசில் லோன் டென்ஷன், பாதி சம்பளத்தில் இஎம்ஐக்கே போதும், கொஞ்சம் கூட அமைதியாக தூங்க முடியல. இந்த மாதம் செலவுக்கு பத்தலைன்னா நம்ம கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிக்கலாம், அடுத்த மாதத்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்களே ஸ்வைப் பண்ணுவோம். இதுதான் பேட் அப்பு. சில கடன்களும் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும், ஆனால் சில கடன்களும் உங்கள் என்ட்ரி லெவல் ஃப்யூச்சரே டெஸ்டார் பண்ணிடும். ஃபஸ்ட்டு குட் டெப்ட் பேட் டெப்ட்னான்னு பார்ப்போம். குட் டெப்ட்னா எஜுகேஷன் லோன், பிஸ்னஸ் லோன். இது நம்மளை ஃப்யூச்சருக்கு அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறனால நம்ம லோன் வாங்குறது தப்பு இல்லை. ஆனால் பேட் டெப்ட்னா கிரெடிட் கார்டு டியூ, பர்சனல் லோன், லக்ஸரி ஃபோன், இஎம்ஐ, அன்னெசரிஸ் திங்ஸ். இதுதான் பேட் டெப்ட். பிகாஸ் இட் டேக் த மணி அவுட் ஆஃப் யுவர் பாக்கெட் வித்தவுட் கிவ் எனி ரிட்டர்ன். பேட் டெப்ட் நம்ம ஃப்யூச்சரை கண்ட்ரோல் பண்ணும். ஸ்ட்ரெஸ் வரும், மைண்ட் ஃபோக்கஸ்டு குறையும், ப்ரொடக்டிவிட்டி குறையும். ஸோ உங்கள் பேட் டெப்ட் அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். யூஸ் மணி வித் கண்ட்ரோல், லைஃப்பில் ஃபுல்லாக ஃப்ரீடம் கிடைக்கும். ரூல் நம்பர் 4, இன்வெஸ்ட் இயர்லி அண்டு ரெகுலர். பணம் சம்பாதிக்கிற முக்கிய மாதிரி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் ஃப்யூச்சருக்காண்டி நீங்கள் இப்போவே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரவி ஒரு பர்சன் இருக்கார், 25 வயசுலேருந்தே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்து மந்த்லி 2,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி கார்த்தி ஒரு பர்சன் 35 வயசுலேருந்தே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் ரவி 2,000 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணார், கார்த்தி 5,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணார். அப்போ பேசிக்காக கார்த்தி தானே ரிட்டர்ன்ஸ் நிறையா எடுத்துருக்கணும், ஆனால் ரவி தான் நிறையா ரிட்டர்ன்ஸ் கிடச்சிச்சு. ஏன்னா கார்த்தி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரவி 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தார். இந்த இன்வெஸ்ட் பண்ணுறது முக்கியம் இல்லை, யார் இயர்லியே இன்வெஸ்ட் பண்ணுறது தான் முக்கியம். மணியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டாலே லைஃப்பில் ஈஸி தான். இந்த 4 மணி ரூல்ஸ் ஈஸி தான், ஆனால் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே அன்பிலீவபிள் சேஞ்சு வரும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற ரெடியாக இருக்கீங்கன்னா இப்போவே லைக் பண்ணுங்கள், கமெண்டில் ஐ எம் ரெடின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆக்டிவேட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.